Hello friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? So இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா Boat Airdopes 161 தான் பார்க்க போறோம். So இதோட pros and cons தான் பார்க்க போறோம். எல்லாமே வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. எல்லாமே டீடைலா வந்து கவர் பண்ண போறோம். ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருந்துச்சு, ஒரு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணனும்னு நினைக்கிறேன். So அதை வந்து நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஓகே நண்பா, கண்டிப்பா வந்து பாருங்க. So இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ல இருந்து ஒரு 1200 குள்ள இந்த ரேஞ்சில வந்து நீங்க வாங்குறது கண்டிப்பா வொர்த்தா இல்லன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். சோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா வந்து இத பத்தின ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் டீடைலா வந்து சொல்ல போறேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட குயிக்கா ஒரு அன்பாக்ஸ் வந்து பார்த்துடலாம். சோ அன்பாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பாருங்க. ஸோ பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் அசாப் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அப்போனா வந்து சீக்கிரமாக வந்து சார்ஜ் ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி போட்டாலே வந்து ஒரு லாங் பேட்டரி பேக்கப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா IWP டெக்னாலஜி. ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து வயர்லெஸ், அதாவது கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு 2 செகண்ட் 1 செகண்ட்லேயே வந்து கனெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த மாதிரி ஆகலை, நான் இப்போவே சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி டோட்டல் ப்ளேபேக் 17 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 12 ஹவர்ஸ் அந்த மாதிரி மினிமம் வருது. IPX வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து இது நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன், அதனால தான் உங்களுக்கு ரிவ்யூவே சொல்ல முடிஞ்சது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 by 1 ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பவுச் இருக்கும். சாரி, அந்த பவுச் வந்து நான் எங்கே வச்சேன்னு தெரியல. நெக்ஸ்ட் வந்து அப்படியே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம 1 by 1 எடுத்துருவோம். 2 பேர் வந்து இயர்பட்ஸ் இருக்குது, ஒரு டைப் சி கேபிள் இருக்குது, 1 இயர்க்கான வாரண்டி கார்டு இருக்குது. ஸோ இதை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா FAQ கார்டு. ஸோ இந்த FAQ கார்டு எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க இந்த இயர்பட்டில் எதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா அது நீங்களே எப்படி சரி பண்ணுறதுக்கான ஒரு சின்ன கேட்டலாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கேஸ் குவாலிட்டி, பில்டு குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பராக விட்டுருக்காங்க. பில்டு குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் இதில் ஸ்க்ராச்சஸ்ன்றது கண்டிப்பாக வரும். கிளாஸி ஃபினிஷ் இருக்குது. நான் ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு ஸ்க்ராட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கண்டிப்பாக நல்லாவே தெரியுது. அதனால் நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகுங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கலாம். கேஸோட ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் லுக்கு வைஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் மாடல் நேம் அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. மேட் இன் சைனானும் வந்து இன்பில்டாக உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் மைக் குவாலிட்டி சின்னதாக வந்து கீழே மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு LED பிளிங்க் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மைக் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல கவரேஜில் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஆனால் குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. ஓகே, இதோட கேஸோட மேக்னெட் குவாலிட்டின்றது நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாமே கொடுக்குற மாதிரி தான் வந்து மேக்னெட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கம்பெனி மூவ் ஆகிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஏர் ஃபிக்ஸ்ன்றது ரொம்ப நல்லா இருக்குது. யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபிக்ஸ்ன்றது ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் லுக்கும் வந்து நல்லா இருக்குது. இது ப்ளூ, ஒயிட்டு, பிளாக்ன்றது நல்ல 3 வேரியேஷனில் வருது. ஃபர்ஸ்ட் ப்ரோஸே வந்து நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி. இந்த பட்ஜெட்டில் ஒரு 1000 ரூபாய் 1200 ஒரு நல்ல ஒரு பேஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். நல்லா தான் இருக்குது. இதில் வந்து IPX5 வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்வெட் ப்ரூஃபும் கொடுத்துருக்காங்க, வாட்டர் ப்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து தரது தான் இது நல்லாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் டெஸ்ட்டும் பண்ணிவிட்டேன், நல்லா தான் இருக்குது, வாட்டர் ப்ரூஃபாக தான் இருக்குது. ஒரு ஏர்பாடோட கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேட்டரி பேக்கப் தான் ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்கு தான் நம்ம வாங்குறதே வந்து. ஸோ பேட்டரி வந்து இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி கனெக்டிவிட்டி அவங்க 17 ஹவர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சிங்கிள் சார்ஜிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட யூசேஜை பொறுத்து தான் வந்து சார்ஜ் பேக்கப்லாம் வந்து இருக்க போகுது, பேட்டரி பேக்கப்பு. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷுவலாக வந்து டெய்லி கொஞ்சம் ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கராக இருக்கீங்க, டெய்லி ஒரு 20 கால் ஒரு 15 கால் அட்டன் பண்ணுறீங்க, ஒரு 2 ஹவர்ஸ் வந்து கால்ஸில் யூஸ் பண்ணுறீங்க, மற்றதெல்லாம் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ப்ளேபேக் பண்ணுறீங்க, மியூசிக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வந்து கண்டிப்பாக அது ஒரு 3 டேஸ் வரும். ஸோ 12 ஹவர்ஸ் வந்து நான் ஸ்டாப்பாக வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா 12 ஹவர்ஸ் ஒரு 2 மூவி வந்து பார்க்க முடியும். நல்லாவே சார்ஜ் ஏறுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Airdopes 161ல் என்னென்ன பக் இருக்குது, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷில் நல்ல பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க போட்டில். ஓகே, டிசைன் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பில்டு குவாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லாவே கொடுத்துருக்காங்க. பட் ஸ்க்ராச்சஸ் மைனூட்டாக வந்துட்டே இருக்குது. நீங்கள் வந்து பிளாக்கு, ப்ளூவில் அந்தளவுக்கு கொஞ்சம் மைனூட்டாக தெரியல, நீங்கள் ஒயிட்டும் அந்தளவுக்கு சுத்தமாக தெரியாது. பட் பிளாக் வாங்கினீங்கன்னா ரொம்பவே நல்லா தெரியும் ஸ்க்ராச்சஸ் இருக்கிறது. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து அது காம்ப்ரமைஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 10 மீட்டர் வந்து அவங்க டிஸ்டன்ஸ் வந்து வயர்லெஸ் கனெக்டிவிட்டி சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து அவங்க வந்து அச்சீவ் பண்ணல தான் நான் சொல்லுவேன். ஒரு சின்ன சின்ன பிளாக்ஸ் நடுவில் இருந்தாலே அதை கூட ஒரு நாய்ஸாக வந்து எடுத்துக்கிட்டு அதில் வந்து ட்ராவல் ஆக மாட்டேது சிக்னலு. ஸோ அதில் வந்து ஒரு பிளாக் ஆகுது. ஓகே, கொஞ்சம் வாய்ஸ் வந்து கட் ஆகுது. நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் மற்ற போட்டோட இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஸோ மினிமம் ஒரு 6 மீட்டர் ஒரு அந்த அளவுக்கு வந்து ரேஞ்ச் நல்லா இருக்குது. ஸோ மோஸ்ட்லி எல்லா ஏர்பாடுமே வந்து அவங்க சொன்ன மீட்டர் வந்து அச்சீவ் பண்ணாது. போட் கொஞ்சம் நல்லா அக்யூரேட்டாக இருந்து அச்சீவ் பண்ணோம்.
ஸோ அதை வந்து நான் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு பிளாக் நடுவில் எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸும் இல்லைனா நீங்கள் வந்து இது பண்ணலாம். பட் நடுவில் கொஞ்சம் இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்குது. நான் அதை ஃபேஸ் பண்ணேன். கொஞ்சம் சுத்தமாக கட் ஆகாது. ஸோ கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து இதில் ஒரு நாய்ஸி ஃபீல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட் ஏர்டோப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது நல்ல லைட் வெயிட்டு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எந்த ஒரு ரொம்ப வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 2 hours யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏர் பெயின்ன்றது சுத்தமாக இருக்காது. அந்தளவுக்கு ஏர் பெயின்ன்றது மைல்டாக வந்து இருக்காது. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours ஒரு 4 hours யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் மைல்டாக ஏர் பெயின்ன்றது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மைக் குவாலிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. ரொம்ப மைக் குவாலிட்டி இன்பில்டாக ஹார்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. பட் இந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக வந்து ஒர்த்து தான். நெக்ஸ்ட் வந்து ரெக்கமெண்டேஷன் யாருக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது வந்து எனக்கு மியூசிக் மட்டும்தான் வேணும், நல்ல பேட்டரி பேக்கப் இருக்கணும். ஸோ ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் ஃபியூச்சரில் வந்து அதெல்லாம் வந்து நான் பார்க்க மாட்டேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சேஃப்டியாகவும் வச்சுருந்தாலும் நீங்கள் ஸ்க்ராச்சஸ்ன்றது அதிகமாக வராது. ஸோ நீங்கள் வந்து இந்த மோஸ்ட்லி மியூசிக் கொஞ்சம் அப்பப்போ கேஷுவலாக வந்து யூஸ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கான ஒரு பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு பர்ஃபெக்டான ஏர்டோப் தான் இது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி இப்போ என்ன ப்ரைஸ்னு வந்து பாருங்கள். ஸோ இப்போ ஆஃபர் தான் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து இந்த ஏர்டோப்போட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஒரு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்ததாக ஒரு நல்ல டெக் அப்டேட் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழை வளர்ப்போம், அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம்.